தைராய்டு இஷ்யூ அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இப்பெல்லாம் வந்து காமனா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. எஸ்பெஷலி வந்து பெண்கள் வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க. ஸோ 8 பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 பேருக்காவது வந்து தைராய்டு ப்ராப்ளமோட வராங்க. ஸோ அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஹைப்போ தைராய்டு வந்து ரொம்பவே வந்து ப்ரிவலண்டா இருக்கு. டெய்லி ஒரு பேஷண்ட்ஸை பாக்குறோம் அப்படின்னா அதுல வந்து பாதி பேருக்கு வந்து ஹைப்போ தைராய்டுனால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து மெடிகேஷன்ஸ்ல இருக்காங்க, நிறைய பேர் வந்து அதை இக்னோர் பண்ணிடுறாங்க. ஸோ ஹைப்போ தைராய்டு அண்ட் ஹைப்போ தைராய்டை பத்தி டீட்டெயிலா வந்து ஆல்ரெடி வீடியோஸ் வந்து பண்ணிருக்கேன். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம ஒரு ஃபேமஸான இந்தியன் ஆக்ட்ரஸ் ஜூஹி பார்மர் அவங்களோட வந்து தைராய்டு வந்து இஷ்யூ பத்தியும் அவங்க எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் வந்து எந்த மாதிரி ஆனாங்க அப்படிங்கறத பத்தியும் தான் வந்து இந்த வீடியோல விளக்கமா பார்க்க போறோம். வெல்கம் டு கிளான்ஸ் ஸ்மைல் டாக் சேனல். ஐம் டாக்டர் சத்யா ஹியர். ஸோ தைராய்டை பொறுத்தவரையும் வந்து சிம்டம்ஸ் தான், அதாவது அறிகுறிகள் தான் வந்து ரொம்பவே முக்கியமானது. அதுல ஒரு முக்கியமான அறிகுறி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகுறது. ஸோ ஹைப்பர் தைராய்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் கெயின் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஒரு 1 to 2 மாசத்துக்குள்ளேயே வந்து ஒரு 15-16 கிலோ கிட்டக்கு வந்து கூடிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட தைராய்டு ப்ரொஃபைலை வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. ஜூஹிக்கும் அதே மாதிரி வந்து ஒரு 2 monthsலயே வந்து 15 to 17 kgs வந்து திடீர்னு வந்து வெயிட் கெயின் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ அதோட சேர்த்து அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆன உடனே வந்து அவங்களுக்கு இரிட்டேஷன், மூட் ஸ்விங்ஸ், அதே மாதிரி வந்து ரொம்ப டிப்ரெஷன், அந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு வந்து இஷ்யூஸ் ஆகி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்களோட தைராய்டு லெவல் வந்து செக் பண்ணும்போது அவங்களுக்கு தைராய்டு லெவல் வந்து ரொம்பவே கம்மியாகி ஹைப்போ தைராய்டு அப்படின்னு டயக்னோசிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்த உடனே அவங்க வந்து மன உடஞ்சு போகாம அதுல இருந்து எப்படி வந்து நம்ம மீண்டு வர்றது அப்படிங்கறத வந்து பத்தி யோசிச்சிருக்காங்க. ஸோ டாக்டர் கொடுக்குற மெடிகேஷன்ஸோட சேர்த்து அவங்க டயட்டிங் அண்ட் எக்ஸசைஸ் வந்து ரொம்பவே கான்ஸ்டன்டா வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ எக்ஸசைஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க டெய்லியே வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 minutes வந்து மினிமம் ஒர்க் அவுட் வந்து பண்ணாலே போதும். ஒரு வாக்கிங்கோ இல்ல வந்து மைல்டு வெயிட் லிஃப்டிங்கோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாடி வெயிட் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ மெட்டபாலிசம் பொறுத்தவரை வந்து தைராய்டுல வந்து கம்மியா இருக்கும், நார்மலா விட வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ அதனால வந்து வெயிட் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு இம்மீடியட்டா ரிசல்ட் தெரியாது. பட் நீங்க வந்து கான்ஸ்டன்டா கண்டினியூஸா டெய்லியே வந்து பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கே வந்து உங்களோட மூட்லயும் அதே மாதிரி வந்து உங்களுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ்லயும் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்து நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து அவங்களும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் சிம்பிளான ஒரு ஒர்க் அவுட் வந்து நான் டெய்லியே வந்து ஃபாலோ பண்றேன். ஒரு 20 minutes வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட் வந்து வெயிட்ஸ் வித் வெயிட்ஸ் வித்வுட் வெயிட்ஸோட வந்து நான் கொடுக்குறேன். அதையும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அது ஏஜ் பீப்புள் எந்த வந்து யாருனாலும் வந்து பண்ணலாம். ஸோ கான்ஸ்டன்டா வந்து நீங்க ஒரி பண்ணாம இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஒரு பாசிட்டிவாவும் மோட்டிவேட்டடாவும் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அது தொடர்ந்து வந்து டயட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க வந்து எவ்வளவுதான் நியூட்ரிஷனா இருந்தாலும் முதல்ல நம்மளோட பாடிக்கு வந்து அது செட் ஆகுமா அப்படிங்கறத பாக்கணும். ஏன்னா தைராய்டு பேஷண்ட்டை பொறுத்த வரையும் குளூட்டன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிரி. சோ அதனால வந்து குளூட்டன் வந்து இருக்கிற உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். குளூட்டன் எதுலலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோதுமை பிளஸ் மைதா, நம்ம வந்து பாஸ்தா இல்ல பேக்கரி எந்த ஒரு ஐட்டம், அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாத்துலயுமே வந்து குளூட்டன்ஸ் இருக்கும். அந்த குளூட்டனை வந்து முதல்ல நீங்க அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும். சோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து உங்களோட வெயிட் லாஸ்ல வந்துட்டு ஜேர்னில வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்கோலி, காலிஃபிளவர்லாம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பட் தைராய்டை பொறுத்தவரையும் அது வந்து காய்ட்ரோஜன்ஸ். ஸோ அதனால அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். சோய் சாஸ் ஆல்ரெடி டீட்டெயிலா வந்து ஹைப்போதைராய்டு வீடியோல வந்து டயட் எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும்னு போட்டிருக்கேன். ஸோ அதையும் வந்து செக் பண்ணுங்க, அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ இதையும் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டெய்லி மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்ல வந்து ஹைப்போதைராய்டு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம தைராய்டு மெடிசன் வந்து கொடுப்போம், மெடிகேஷன்ஸ். சோ அந்த மெடிசனை வந்துட்டு நீங்க எடுக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது வந்து அது ஒரு 3 to 4 monthsல வந்து கண்டிப்பா நீங்க தைராய்டு ப்ரொஃபைலை வந்து செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு நம்ம தைராய்டு ப்ரொஃபைலை பார்த்துட்டு தான் டோசேஜ் வந்து நம்ம வேரி பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 100 milligram எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதே கான்ஸ்டன்டா ஒரு 6 மாசம் 1 வருஷம் நீங்களாவே எடுக்கக்கூடாது. சோ உங்களோட தைராய்டு ப்ரொஃபைல் வந்து 2-3 மாசத்துலயே செக் பண்ணி உங்க பிசிஷியனை பார்த்து டோஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுதான் வந்து தைராய்டு பேஷண்ட்ஸ் இருக்கிற ஒரு பெரிய வந்து டிராபேக்னே சொல்லலாம். ஏன்னா என்னோட பேஷண்ட்ஸ் முக்கால்வாசி பேர் வந்து நான் செக்கே பண்ணல ரீசெண்டா, அதே மெடிசனை தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது ரொம்ப தவறான விஷயம். கண்டிப்பா நீங்க வந்து தைராய்டு செக் பண்ணணும். 2 to 3 monthsக்கு வந்து செக் பண்ணி டோசேஜ் வந்து மாத்திட்டு இருக்கணும். சோ இதெல்லாம் நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணும்போது உங்களோட தைராய்டு வந்துட்டு கட்டுக்குள்ள இருக்கும். பிளஸ் உங்களுக்கு வெயிட் லாஸ்ங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும்.
மூணாவது வந்து என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலயும் இன்சிஸ்ட் பண்ணி சொல்ற மாதிரி ஸ்ட்ரெஸ்ங்கிறது கண்டிப்பா ரொம்பவே ஒரு மோசமான ஒரு வியாதி. அதுதான் பல வியாதிக்கு வந்துட்டு ஒரு அடித்தளமா வந்து இருக்கும். ஏன்னா முக்காவாசி ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்டா இருக்கிறது வந்து ஸ்ட்ரெஸ். ஸோ அதே தான் தைராய்டு வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் போது உங்களோட ஆட்டோ இம்யூனிட்டி வந்து ஆக்ரிவேட் ஆகி தைராய்டை போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு அது இன்னும் கொஞ்சம் வந்து அந்த டிசீஸை வந்து பெருசு பண்ணி விட்டுரும். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாம இருங்க. இதை பத்தி ரொம்ப ஒரி பண்ண தேவையில்லை. அவங்க ஃபாலோ பண்ண விஷயம் டயட், மெடிடேஷன், ஒர்க் அவுட், அது தவிர பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா தைராய்ட்ல இருந்து வெளிவரலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து டெய்லி பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ வந்து நோட்டிபிகேஷன் வரும். பிளஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.